ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, உன்னை எத்தனை பேர் நின்று தடுத்தாலும் உனக்கான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி தயாராக இருக்கிறேன். நீ ஒவ்வொரு நாளும் என்னிடம் வந்து என்ன சொல்வாய்? நான் எடுக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் தடைப்பட்டே நிற்கிறது. அனைவரும் என்னை வாழ்த்தக்கூட தயாராக இல்லை. அனைவருமே என் காரியத்திற்கு தடங்கலாகவே இருக்கிறார்கள். நான் செய்யும் ஒவ்வொரு செயலும் எனக்கு தடைகளாகவே வருகிறது. நான் எப்படி இதிலிருந்து முன்னேறப் போகிறேன்? என்னை வாழ்த்தி அனுப்புவதற்கு கூட ஆள் இல்லை. என்ன செய்ய போகிறேன் வாராகி என்று நித்தம் நீ என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உனக்கு ஆன காலமும் நேரமும் வரும்போது அனைத்துமே நடக்கும். ஆனால் நீ அதை பற்றி கவலைப்படாதே. தடைகள் செய்பவர்கள் தடைகள் செய்து கொண்டுதான் இருப்பார்கள் என்று. ஆனால் ஒன்று தெரியுமா உனக்கு? 1000 பேர் தடுத்து நின்றாலும் இந்த வாராகி உனக்கு தர வேண்டும் என்று நினைத்தால் உடனே தந்துவிடுவேன். எந்த தடைகளும் இந்த வாராகிக்கு பெரிதல்ல. அவளால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் தன்னால் எத்தனை தடைகளையும் மீறி கொடுக்க முடியும். இதெல்லாம் உனக்கு தடைகளே கிடையாது என்று நான் நிரூபித்து விடுவேன். நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், யாரையும் எந்த சூழ்நிலையிலும் நம்பிவிடாதே. நீ யாரிடம் பழக வேண்டும் என்று நிர்ணயித்துக்கொள். நீ யாரிடம் எந்த உண்மையை பேச வேண்டும் என்று நிர்ணயித்துக்கொள். உனக்கு நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், எந்த தேவையில்லாத விஷயத்தையும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் எந்த சூழ்நிலையையும் யாரிடமும் சொல்லிவிடாதே என்று. ஆனால் உன் வாய் இருப்பதில்லை, எதையாவது புலம்பி விடுகிறது. இன்று மாட்டிக்கொண்டு விழிக்கிறாய். எத்தனை பேர்கள் தடுத்தாலும் உனக்கு நான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதனால் யாரிடம் நீ எந்த புலம்பல் வைத்தாலும், அவர்கள் எந்த தடைகள் செய்தாலும், நீ வீட்டு செய்தியை மற்றவரிடம் சொன்னாலும் கூட உனக்கு நடக்க வேண்டிய நேரத்தில் அனைத்தையும் நடத்தித்தர இந்த வாராகி காத்து கொண்டிருக்கிறேன். முடிவும் செய்துவிட்டேன். உனக்கான அனைத்தையும் இந்த வாராகி முழுமையாக நின்று செய்ய வேண்டும் என்பதை. உனக்கு எல்லா விதத்திலும் இந்த வாராகி உதவியாக இருப்பேன். யார் தடுத்தால் உனக்கென்ன? என்ன தடைகள் வந்தால் உனக்கென்ன? நீ போய்க்கொண்டே இருக்கும் பொழுது உனக்கு பாதைகள் விளங்க ஆரம்பித்துவிடும். அந்த பாதையை வழிவகுத்து கொடுப்பவள் இந்த வாராகி. ஏன் நீ பிறகு அங்கு முள் இருக்குமோ கல் இருக்குமோ என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் நீ அந்த பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை. உனக்கான பாதையை இந்த வாராகி தான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அப்பொழுது அந்த பாதை முதலில் தூய்மைப்பட்டிருந்தால் தான் உனக்கு வழிகாட்ட நான் காத்திருந்திருப்பேன். அப்புறம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நீ அடியெடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்து விட வேண்டியதுதான். உனக்கான காலம் நேரம் வந்துவிட்டது என்று மகிழ்ச்சியாக அடியெடுத்து வை. எத்தனை பேர் தடுத்தாலும் நடக்காமல் போகாது. எந்த காரியம் என்றாலும் உன்னுடைய சுப காரியமாக நல்ல முறையில் நடத்தி காட்டுவேன் இந்த வாராகி. உன் வாழ்க்கையும் சிறப்பாக அமைவதற்கு இந்த வாராகி உறுதுணையாக இருப்பேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. நீ கவலைப்பட்ட நாட்கள் கடந்துவிட்டன. இனி வரும் காலங்கள் அனைத்துமே உனக்கான காலம்தான். நீ கவலைப்படாமல் பத்திரமாக இரு. இந்த வாராகி உனக்கு தைரியத்தையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் தந்திருக்கிறாள். அதை வைத்துக்கொள். நீ நினைப்பாய், இந்த பாதை மிகவும் கொடூரமாக இருக்கிறது, பாதியில் நின்றுவிடலாமோ என்று. தயவு செய்து எதையும் தவறாக நினைத்து விடாதே. சில நேரங்களில் சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். அதற்காக வாழ்க்கையை விட்டு ஓடிவிடக்கூடாது. வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். அதில் வாழ்ந்து காட்டினால்தான் நாம் ஜெயித்து விட்டோம் என்று அர்த்தம். இறைவனின் துணை இருக்கும் பொழுது உன்னை யார் என்ன செய்து விடுவார்கள் என்று நீ நினைக்கிறாய். அப்படியெல்லாம் இந்த வாராகி செய்துவிட மாட்டாள். உனக்கு நல்ல விஷயத்தை தான் செய்வாள். உன்னுடைய பாதுகாப்பாளராக இருப்பதே இந்த வாராகிதான். என்னை மீறி உன்னை யாரும் ஒன்றும் செய்துவிட முடியாது. அப்படியெல்லாம் உன்னை லேசில் விட்டுவிட மாட்டேன். நீ நல்ல விதமாக வாழ்வதற்காக அனைத்து செயல்களையும் அனைத்து காரியங்களையும் நான் செய்து கொண்டே இருப்பேன். உனக்கு மாபெரும் சந்தோஷம் காத்து கொண்டிருக்கிறது. நான் உன்னிடம் முன்பே சொல்லியிருந்தேன், உன்னுடைய தடைகள் எல்லாம் விலகும் நேரம் வரும், நல்லது நடக்கப் போகிறது, சந்தோஷமாக இரு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதற்கான நேரம்தான் இது. நீ கவலைப்படாதே. உன்னை யார் தடுத்தாலும் நீ நிச்சயமாக ஜெயிக்கப் போவது உறுதி. அதிலிருந்து நீ எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன் வாழ்க்கை வளமாக மாறும் நேரம் இது. இந்த நேரத்தில் சிறிது கூட துவண்டு விடாதே. நீ துவண்டால் உன் காரியமே கெட்டுவிடும்.
அப்புறம் பிறகு கிடைப்பது மிகவும் கடினம். ஒரு விஷயம் ஒரு முறை கிடைத்துவிட்டால் பிறகு எத்தனை காலங்கள் அதற்காக காத்திருக்க வேண்டும் என்று தெரியாது. அதனால் இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த காரியத்தை நல்ல முறையில் செயல்படுத்தி உன் வாழ்க்கை வளமாக அமைய இந்த வாராகி ஆசீர்வாதத்தோடு செயல்படு. உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் நினைவே. உனக்கு நல்லது செய்ய வேண்டும், உன்னை ஒரு நிலையில் வைக்க வேண்டும், உன்னை உயர்த்த வேண்டும், உன் வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதுதான் இந்த வாராகியின் நினைப்பே. ஒருவருக்கு உதவி செய்யும் இடத்தில் இறைவன் உங்களை பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். உதவும் எண்ணத்தோடு தான் ஒரு வீட்டிற்கே இறைவன் வருவான். அதை நீ மறந்து விடாதே. ஏனோ தானோவென்று வந்தோம் என்று இறைவன் செய்துவிட மாட்டான். இந்த வாராகி உள்ளே வருகிறாள் என்றால் அந்த வீட்டில் அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால்தான் வருவாள். பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் வருவாள். ஒருவன் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவன் எண்ணத்தால் எப்படிப்பட்டவன் என்று முதலில் கணிக்க வேண்டும். பிறகுதான் அவனுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்றெல்லாம் நான் யோசிப்பேன். அதேபோல் உன் வாழ்க்கையில் உன் மனதிலும் மனசார இறைவனை நம்புகிறாய். யாருக்கும் துரோகம் செய்யாத எண்ணம் உன்னிடம் இருக்கிறது. இறைவனை முழுமையாக நம்புகிறாய். இப்படிப்பட்ட உனக்கு உதவி செய்யாமல் இருக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அனைத்தும் நல்லவிதமாகவே இருக்கும். என்னுடைய நல்லாசி உனக்கு என்றுமே கிடைக்கும். உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எது நடந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தும் நன்மைக்கே என்பதனை தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கிறேன் என்பதனை எந்த இடத்திலும் மறந்துவிடாதே. உனக்கான நல்ல நேரம் வருவரை நீ காத்திருந்தது போல் உனக்காக இந்த வாராகி வந்திருக்கிறேன் என்பதனை என்றும் மறந்துவிடாதே. எப்பொழுதும் உனக்கு ஏனோ தானோவென்று கொடுத்து விடுவேன் என்று நினைக்காதே. நான் சொல்வது போல் உன்னுடைய செயல்களானது உன்னிடமே இருக்க வேண்டும். அது மற்றவர்களை எந்த விதத்திலும் பாதித்துவிடக்கூடாது. நான் சொன்னது போல் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய செய்தியை உன் மனதிலேயே வைத்துக்கொள். தேவையில்லாமல் சொல்லக்கூடாத விஷயத்தையெல்லாம் யாரிடமும் சொல்லாதே. அவர்கள் உன்னை ஏளன பார்வை பார்க்கும் நிலையை நீயே கொண்டு வந்து விடாதே. உனக்கு நல்ல நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. நல்லதை அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவையில்லாத விஷயத்திற்கெல்லாம் சென்று விடாதே. உன்னுடைய காரியம் நல்லவிதமாக நடக்கும். நீ ஜெயித்து முன்னேறுவாய். உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியே மிச்சமாகும். அதை தவிர உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கப் போகிறது. கடைசி வரை இந்த வாராகி உனக்கு உறுதுணையாக இருந்து நல்ல செயல்களை செய்ய வைத்து உன்னை காப்பாற்றுவேன். நீ நினைப்பது போல் யாரும் உன்னை தடுத்துவிட முடியாது. தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள் உள்ளவர்களிடம் தேவையில்லாத விஷயத்தை பேசாதே. நல்லவிதமாக இருப்பவர்களிடம் பழகி நல்ல செயல்களை புரிந்து கொண்டு நல்லவிதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமைத்து தர இந்த வாராகி இருக்கிறேன். உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. கவலைப்படாமல் பத்திரமாக இரு. உனக்காக இந்த வாராகி இருக்கிறேன். ஜெய் வாராகி.